வணக்கம் ஆல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் குருமா வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதோட வெஜ் ரைஸு, புலாவ், கீ ரைஸ், பிரிஞ்ச் ரைஸ் இந்த மாதிரியான ரைஸ் ஐட்டம்ஸ் கூடயுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அது லைட்டாக பிங்க் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பீன்ஸு, காலிஃப்ளவர், மஷ்ரூம் இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஈவன் தோ நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். எக்கும் இதே மெத்தடில் நீங்கள் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக் போட்டிங்கன்னா எக் குருமா, இது சிக்கன், மட்டன் எது போட்டிங்கனாலும் சிக்கன் குருமா, மட்டன் குருமா ப்ரிப்பரேஷன் எல்லாமே சேம் தான். நம்ம இன்றைக்கி பொட்டேட்டோவும் கேரட்டும் எடுக்கிறதுனால அது 2 போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதை சாட்டே பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி நான் விடுறேன். இது வந்து குக் ஆகிறதுக்காக. ஸோ தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதை நம்ம குக் பண்ண விட்டுறலாம். சைட் பை சைடு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி சின்ன மூடி தேங்காய் 1 எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம சின்ன விரல் சைஸுக்கு இஞ்சி அண்ட் 2 பல் பூண்டு, பெரிய பல்லாக இருக்கிறதுனால 2 பல் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், வீட்டில் மசாலா ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா, தென் 1/2 கிளாஸ் தண்ணி இவ்வளோத்தையும் விட்டு இதை நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம கொதிச்சிட்ருக்கிற வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண லீவ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணியோடைய கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்தளவு திக்னஸ் ஓகேனா ஓகே, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே, அதனால் நான் அப்படி விட்டுறேன். தென் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தென் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம்.